வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 23rd மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 23rd ஏப்ரல் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஜிடியோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ ட்ரீமலோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 37 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 165 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு 6 மேட்சஸோட அப்டேட் பார்த்தோம்னா ஜிடி வந்து கொஞ்சம் அப்பரில் தான் இருக்காங்க. 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து ஒரு 196 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி அந்த மேட்ச் வந்து டே கேமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ விக்கெட்னு பார்த்தா அந்த மேட்ச்சில் வந்து ஒரு 10 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு டே கேமாக கூட இருந்திருக்கலாம். பட் எப்படி இருக்குங்கிறத ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு 172 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 174 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே ஒரு ஃபைட்டிங் ஹிட்டர் இருக்காங்க. ரெண்டு டீம்லுமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா பட்லரு, சுப்மன் கில், சாய் சுதர்சன், நிதிஷ் ராணா, சஞ்சு சாம்சன், ரூத்தர்பூர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் யார் யாரெல்லாம் கவனமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் பேக்ராப்பில் வச்சுக்கிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அனலிஸ் நான் செப்பரேட்டாக பண்ணிவிட்டு எந்தெந்த பிளேஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வீடியோ மோஸ்ட்டு லென்த்தாக போகாமல் கம்மி பண்ண பார்ப்போம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், ரபடா, இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் பவுலிங் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை செட் பண்ணோம்னா ஃபேண்டசி பர்ஃபெக்டாக உட்காரதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அந்த டேர்ம்ஸில் வந்து காம்பினேஷன் கரெக்டாக நம்ம எடுத்து அந்த மாதிரி பேட்டர்ஸை ஃபில்டர் பண்ணோம்னா ஃபேண்டசி வந்து பர்ஃபெக்டாக உட்காரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு டீமோட பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா அப்டேட் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு 68 வச்சுருக்காரு ஹையஸ்ட்டு. சாய் சுதர்சன் வந்து ஒரு 35 வச்சுருக்காரு. கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 72. நெக்ஸ்ட்டு எட்மயரு, ரியான் பராக்கு, மகேஷ் தீக்ஷனா 3 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹெட் விக்கெட்ஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட சேம் 11ஓட தான் வந்திருக்கேன். ஸோ மேபி கிளிப்ஸ் உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் ரூத்தர்பூர் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காரு. ஒரு வேளை பிச்சு ஏதாவது ஸ்லைட்லி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும், இல்லை ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக போகும்னா எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் வந்து கிளாண்ட் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்கும். ஸோ சாய் சுதர்சனு, சுப்மன் கில் ஸோ ரெண்டு பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மேட்சஸில் வந்து சாய் சுதர்சன் வந்து கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ அன்எக்ஸ்பெக்டடு ஒரு ப்ளே தான். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 27 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல வனிந்தோ ஆசரங்காட்டா அவுட் ஆயிருக்காரு. குமார் கார்த்திகேயன் ஸோ இந்த 2 ஸ்பின்னருமே அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்பின்னர் இயர்லியாக எடுத்துகிட்டு வருவாங்களா பவர் பிளேயில் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ சேஃபாக நீங்கள் சாய் சுதர்சனை எடுத்துக்கலாம். பட் கேப்டன் விசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட ஒரு டாப் கேப்டன் விசி தான் இருப்பார். பட் கேப்டன் விசிங்கிறது 50-50 ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக பிளைண்டாக கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணணும். பட் பிளேயராக போத் இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஒரு நாட் அவுட்டில் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேமு. ஹெட் விக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு 40 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வச்சிருக்காரு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடச்சிது அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் இனிஷியலாக அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் இருக்குது இவருக்கு. சேஃபாக போகிறவங்க கில்லை ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கணும் ட்ரை பண்ணுறவங்க ஒரு சில டீமில் வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கூட சுப்மன் கில்லை ட்ரை பண்ணுங்கள். பட் ஹிட்டு ஆர் ஃப்ளாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் பேட்டிங்னா உங்களுக்கு சேஃபாக கொடுத்துருக்கேன், எடுத்துங்க. கேப்டன் வைஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா அந்த இடத்துல சுப்மன் கில்லை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள் ஆசரங்காட் அவுட் ஆயிருக்காரு. 42 ரன்னு 31 பால். ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்கோர் வந்த பிற்பாடு தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் சேஃபாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவோம். பட்லரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸு. ஸோ இந்த மேட்ச் வந்து என்னோட பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு பார்த்தா ஜிடி டீமில் பட்லர் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஷியூராக வந்து இந்த இடத்துல எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் பட்லரில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா மோஸ்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைனா 50-50 ஆப்ஷனில் ரொட்டேட் பண்ணி எடுங்க. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா ஃபைசல் ஃபருக்கி கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஆகாஷ் மோத்வால்கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கார்ட்ஸ் தான் வச்சிருக்காரு. பட் நல்ல ஒரு ஹிட்டர் தான். மேபி அந்த ஒரு லைஃப் 2 லைஃப் கொடுத்துட்டாங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் என்னோட டாப் கேப்டன் பார்த்தா ஜிடியில்
பேட்டிங் செக்ஷனில் இவரை நீங்கள் ஷூராக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் சேம் 11ல் உள்ளே வர்றாரு, ஃபஸ்ட்டு பவுலிங் உள்ளே வர்றாரு அப்படின்னா ஷூராக நீங்கள் நல்ல ஒரு ட்ரம்பிக்காக எடுத்துக்கலாம். அவரை கண்டிப்பாக வந்து பவுலிங் 4 ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாய் கிஷோரை நிறைய மேட்சஸில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷீத் கானையும் யூஸ் பண்ணிட்டாங்க 2 ஸ்பின்னருமே. ஸோ அப்படிங்கும்போது ஜிடியோட பிளான் வந்து மேபி வாஷிக்கு அந்த 4 ஓவர் கொடுக்குறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ விக்கெட் மல்டிபிள் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஜிடியோட கேம் பிளான் வந்து மாற்றுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அஸ்வின் நேற்று பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா, ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ அந்த யங்ஸ்டரை வந்து பிஆரியா வந்து யாருமே அவுட்டே எடுக்க முடியல. ஸோ ட்ரை பண்ணாங்க, பட் கேட்ச் ட்ராப் ஆகும், பெரிய இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பிளான் வந்து மாற்ற சான்சஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டபுள் ரிஸ்க் தான், பட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ஸ்கோர் வச்சிருக்காரு. விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 மேட்ச்சில் ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. ஸோ கண்டினியூவாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திவாட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆப்ஷனில் வந்து ட்ராப் தான், பட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, இனிஷியலாக எதுவும் ஸ்ட்ரகிள் ஆகும்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். மேபி அந்த 25+ ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் செகண்ட் பவுல் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த 190+ ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ரஷீத்தை வந்து மெயின் பவுலராக யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 18 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் செக்ஷனில் இந்த இடத்துல ரஷீத் கான் வந்து கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ 14 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்ஸில். வென்யூ ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாய் கிஷோர். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க. பட் என்னோட சஜஷன் வந்து இங்கே ரஷீத் கானை வந்து ஏர்லியாக ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கேட்ச் எடுத்தாருன்னா ஃபேண்டஸியில் இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க ஷாய் கிஷோரை. பட் கேப்டன் விசிங்கிறது ரிஸ்கியாக போகணும், பிளேயர்ஸாக மட்டும் சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிராஜ் 11 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஹை பிக் பவுலரை வந்து இந்த இடத்துல என்னோடய ஆப்ஷனில் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறேன். மேபி ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். பட் என்னோடய சஜஷனில் வந்து த்ரெட்லேயே வைக்கிறேன். இந்த இடத்துல இஷாந்த் சர்மா ஷுவராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த மல்டிபிள் விக்கெட்டு ட்ரை வேணும் எடுக்கிறாரு அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார்னா ஷுவராக இவருக்கு இந்த இடத்துல மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிக்கு நம்ம எடுக்கும்போது, கம்மியான பிக் எடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபேண்டஸியோட ரேங்க் நல்லா புஷ்அப் ஆகி வரும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல சிராஜை நான் வந்து அலாட் பண்ணிவிட்டு இஷாந்த் சர்மாட்ட போயிருக்கேன். சேஃபாக அந்த மல்டிபிள் விக்கெட் இந்த மேட்ச்சில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு ஓவர் மட்டும் போட்டால் தான் நடக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 13 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ டைமென்ஷன் வந்து கிரவுண்ட் டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தாக போகும்போது இந்த மாதிரி மீடியம் பேஸ் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்து பாலை போட்டாங்கன்னா டைமென்ஷனில் 4 லைனில் விக்கெட் விழ சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அசம்ஷனில் அந்த ப்ரெடிஷனில் தான் உங்களுக்கு இஷாந்த் சர்மாவை கொடுக்குற அந்த இடத்துல. ஸோ பிரித்திஷ் கிருஷ்ணா வந்து நம்ம ஒவ்வொரு மேட்சுமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட்டு கரெக்டான டைமில் அவருக்கு மாட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ஃபாஸ்ட் பவுலரில் பிரசித் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட்டு ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து மேட்ச் வந்து ஜிடி வின் பண்ணுறாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா மேபி உள்ளே வர சான்சஸ் இருக்குது. பிக் வைஸ் ரொம்ப லோவாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இஷாந்த் சர்மா கூட டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் வச்சிருக்காரு. சேஃபாக போகிறவங்க ரஷீத் கான்ட்ட போங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க, டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் பிரசித் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும். ஸோ ரூத்தர் கூட நல்ல இன்னிங்ஸு. ஸோ கண்டினியூவாக அவரோட ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபினிஷராக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, இனிஷியலாக விக்கெட் விழுந்ததுன்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இவர் வந்து மேட்சை வந்து க்ளோஸாக எடுத்துகிட்டு போவார். இல்லை மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போதே பேட்டிங் செக்ஷனில் ரிஸ்கியாக உங்களுக்கு பிளேயர் வேணும்னா அந்த இடத்துல கேப்டன் விசி ஆப்ஷனில் ரூத்தர் கூட நீங்கள் ஷூராக ட்ரை பண்ணலாம். பட் ஹெட் விக்கெட்ஸ் 3 மேட்ச் ஃப்ளாப் தான். பட் வெளியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக. பட் ரீசன்ட் நம்பர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து எனி டைம் நல்லா ரேஸ் ஆகி பெரிய ஹிட்டிங் ஆட சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால ரூத்தர் போர்டு அந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபடா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே 11 உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபயர் சிம்பிள்லாம் நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங்.
ஸோ உங்களுக்கு டெமோ டீம் ஆன் டைமில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த டெமோ டைமில் வந்து டிக் மார்க் பண்ணுற பிளேயர் வந்து நீங்கள் கேப்டன் வைஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஆங்கிள். ஸோ ஒரு நண்பர் நேற்று கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். அந்த டைமில் வந்து நிறைய டீம் நானும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு டீம் எடுத்து ஆப்ஷன் கொடுப்பேன். அந்த பிளேயர்ஸ்க்கு இன்னொரு பிளேஸ் நீங்கள் மாற்றி கூட ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வீடியோவில் வந்து நான் அந்த இடத்துல ஃபயர் சிம்பிள் கொடுக்குறேன்னா அந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் கேப்டன் வைஸை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ககிஷோ ரபடாவுக்கு ஒரு கேப்டன் வைஸி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹெட்வேர்ட்ஸில் பாருங்கள் 14 விக்கெட் வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது இனிஷியலாகவும் போல் பண்ணுவார், டெத்துலையும் போல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து சாய் சுதர்சன், நம்பர் 2 பட்லரு, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், அடுத்து பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, ரூத்தர் போர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ரபடா. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 டீம் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 டீமில் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதுவும் நடக்கும். ஸோ ஒரு ஹை பிக் பிளேயர் வந்து நமக்கு ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரேங்க்கை நல்லா புஷ்அப் ஆகி மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. சேம் லெவனோட தான் வருவாங்க. ஸோ ஜெஸ்வால், அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 2 பிளேஸும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஷூராக எடுத்துங்க. கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜெஸ்வாலுக்கு வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போரான நம்பர் தான் வச்சிருக்காரு. பட் வெனியூலேயும் போரான நம்பர் தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த டீமுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் இனிஷியலாக வந்து ஒரு அட்டாக்கிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா த்ரெட் தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்காக கொடுத்துருக்கேன். அதை மெயினாக நோட் பண்ணிங்க எந்த பிளேயர் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபேண்டசி கரெக்டாக இன் ஆகும். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரீம் ஜனத் ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. இஷாந்த் சர்மாட்டையும் அவுட் ஆகிருக்காரு. ஒருவேளை இனிஷியலாகவே இஷாந்த் சர்மா உள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா மேபி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எப்போன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஜிடி நல்ல ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் பேட்டிங்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஷன் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய அசம்ஷனு. பட் ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 46 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 வச்சிருக்காரு. அந்த கேப்டன் இன்னிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ளே பண்ணார்னா மேபி அந்த ஒரு 25+ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோட சஜஷனில் ரிஸ்கியாக இந்த இடத்துல ஒரு பிளேயரை நான் ட்ராப் பண்ணுறேன். ரபடா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அசம்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நடந்ததுன்னா ரபடா கரெக்டாக இனிஷியலாக உள்ளே வராரு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அலர்ட் இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரியான் பராக் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பிக்காக இருக்கும். கேப்டன் பிக்கும் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரியான் பராக் உங்களுக்கு கேப்டன் விசி ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்தவரை 20 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 தான் வச்சிருக்காரு. பட் இந்த மேட்ச் வந்து ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது ரியான் பராக். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரியான் பராக் ட்ரை பண்ணுங்கள். த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான்ட்ட இருக்குது, முகமது சிராஜிட்ட த்ரெட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாகவே சஞ்சு சாம்சன் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இவர் தான் வந்து ஹிட் ஆவார். ஒருவேளை பேட்டிங் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, சஞ்சு சாம்சன் டவுன் கீழே வர்றாரு, இவர் மேலே வர்றாரு, 1 டவுன் ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுன்னு சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் இன்டர்சேஞ்ச் ஆக சான்சஸ் அதிகமாக வருது. ஸோ கேகேஆரில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் மேட்ச் வந்து நிறைய இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகும்போது சில பிளேயர் ஹிட் ஆவாங்க, சில பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க. பட் நிதிஷ் ராணா கொஞ்சம் டவுன் மேலே வந்தாருன்னா இன்னும் நல்லா ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃப்ளாப் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா அடுத்து ரிஸ்கியாக போகிறவங்க அந்த இடத்துல இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 81 ஸ்கோர் வச்சிருக்காரு. ஹெட்வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் ஃப்ளாப் தான், பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இந்த சீசன் நல்ல ஒரு அக்ரஸிவ் மோடு தான் போகிறாரு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் ஷூராக ட்ரை பண்ணலாம். பிளிப்ஸு வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா 2 பிளேயருமே ஒரு முறை அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்மயர். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷராக தான் வச்சுருக்காங்க. பட் இவரோட ரோல் வந்து அந்த ஃபினிஷிங் ரோலாக தான் இருக்கும். செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இந்த டைம் வந்து இந்த மேட்ச்சில் பிக் பண்ணுங்கள். ஸோ டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிளில் போகும்போது கண்டிப்பாக இவர் ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேட்ச் ஒரு வேளை ராஜஸ்தான் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் ஒரு வீசியாக வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஸ்கோர் வந்து ஆவரேஜ் லோ ஸ்கோர், அதாவது ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் வரும்போது ஃபேண்டசி ஒரு வீசியாக வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 82 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். போத் இன்னிங்ஸ் நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து ஹெட்மேரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் ரிஸ்கியாக கேப்டன், அதாவது நேற்று ஆர்யா ப்ளே பண்ண மாதிரி இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்
ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்னால் இவர் தான். ஸோ நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். கிளிக் ஆகிட்டா நல்லா ரேங்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸில் வந்து ஒரு போர் தான், வெனியூலையும் போர் தான். பட் இனிஷியலாக ரைட் ஹேண்டர் வந்து டாப்பில் இறங்கும்போது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் அட்டாக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டி. ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பிளேயராக போகிறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். பட் என்னோட ஆங்கிளில் யோசிக்கும் போது நான் பார்த்த அனலைஸில் போத் இன்னிங்ஸுமே த்ரூ ஜோரில் வந்து இன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வனிந்தோ ஆசரங்கா. ஒரு த்ரெட்டு தான், பெருசாக ஒன்றும் இவரோட ஆல்ரவுண்டர் செக்ஷன் ஒன்றும் இல்லை. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ பவுலிங் பேட்டிங் ஏதாவது ஒரு விஷயத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இந்த டீம்லேயும் நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பின்னு ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மல்டிபிள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் டவுட்டு தான். ஸோ அதனால் அந்த இடத்துல ரிஸ்கியாக அந்த இடத்துல இவரை நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுறவங்க அதிகமாக டீம் போடுறவங்க டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் மேபி ஸ்பின்னுக்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் கேப்டன் வீசியாகவும் கொடுத்து ட்ரை பண்ணணும். ஸோ த்ரெட்டு பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா 2 பிளேயருமே பேட்டில் இருக்குது. அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டீமில் வந்து அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கேப்டன் ஆப்ஷன் தான் அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடைக்குது, ஸ்விங் ஆகுது அப்படின்னா மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. 2 விக்கெட் அப்படின்னா 3 விக்கெட் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஜோஃப்ரா ஆர்ச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிஷா தீக்ஷனா. ஃபஸ்ட்டு பவுலிங்னா எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னாவோ பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதை மெயினாக நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் பவுலிங் இந்த கான்செப்ட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணால் தான் ஃபேண்டசி கரெக்டாக உட்காரும். இல்லைனா பிளேயர்ஸ் அதிகமாக வருவாங்க. எந்த டீம் வின்னு லூஸ் எந்த டீம் லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம அசஸ் பண்ண முடியாது. ஸோ இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டசி வந்து பர்ஃபெக்டாக அமையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. யுத்வீர் சிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்கலாம் நீங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மல்டிபிள் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2வது பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பவுலருமே நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் செகண்ட் பவுலிங் கொடுத்துருக்கேன். ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் வீசி ட்ரை பண்ணோன்னா ஃபேண்டசி இன்னாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. யுத்வீர் சிங்கு, சந்தீப் சர்மா 2 பிளேயரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தீக்ஷனா, ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ 2 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இம்பேக்டாக வந்து கார்த்திகேயா உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாக உள்ளே வந்துடும், 11லேயே உள்ளே வந்துடுவார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுத்துங்க. செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஸ்லைட்லி இவருக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். குமார் கார்த்திகேயா நல்ல பிக்காக இருக்கும். தேஷ்பாண்டே உள்ளே வந்தாலும் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். ஸோ இதுதான் இந்த டீமோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிக்குன்னு அந்த இடத்துல ஜஸ்வால் ஃபஸ்ட் பேட்டிங்கு, ரியான் பராக் 1, 2வது ஹெட்மயரு, 3வது த்ரூ ஜோரலு, 4வது பார்த்தீங்கன்னா கார்த்திகேயா. ஸோ பெருசாக ஒன்றும் ராஜஸ்தான் ராயல்ஸில் என்னோடய ப்ரிடிக்ஷனில் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இல்லை. ஸோ மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ ஜோரலு, ஹெட்மயரு, ரியான் பராக்கு. மேபி சஞ்சு சாம்சன் கேட்ச் ஏதாவது ட்ராப் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 30+ அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போகும். ஸோ டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸில் சுப்மன் கில், சஞ்சு சாம்சன் 2 பிளேயர் தான் டாப்பாக இருக்காங்க. பட்டு 2 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்ஷனில் வந்து அலர்ட் தான். கில்லு கூட ஓகே, பிச்சு ஹோம் கிரவுண்டு. பட்டு சஞ்சு சாம்சன் வந்து எந்த பொசிஷனில் டவுன் கீழே வர்றாரு லைன் அப்லன்னா எடுக்கலாம். ஒரு வேளை 1 டவுன் வர்றாருன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுப்மன் கில்லு, ஜாஸ் பட்லரு, சாய் கிஷோர் இந்த 4 பிளேயருமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. 4 பிளேயர்ஸுமே மோஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். சுப்மன் கில் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ சுப்மன் கில்லை டோட்டலாக உங்களை ட்ராப் பண்ண சொல்லலை, பிச்சு கண்டிஷன் பார்த்துங்க ஆன் டைமில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெமோன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீம் செட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நீங்கள் லெஸ் கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட்லரு, சஞ்சு சாம்சன், துருவ் ஜோரல் கொடுத்துருக்கேன். சாய் சுதர்சன், சுப்மன் கில்லு, ஜஸ்வால், ரியான் பராக்கு, வனிந்தோ ஆசரங்கா, நிதிஷ் ராணா, ரூத்துர் போர்டு, சிராஜ், சாய் கிஷோர், ரஷீத் கான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் கூட பிளேயர்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். த்ரூ ஜோரல், ரூத்துர் போர்டு, பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர். ஸோ நல்ல ஒரு பிக்காக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயருமே ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. அதனால் பார்த்து ரொட்டேட் பண்ணி பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டீம் பார்த்தீங்கன்னா டெமோ டீம் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதுதான் என்னோடய டீம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பட்லர்கிட்ட போயிருக்கேன் கேப்டனு. விசி வந்து வாஷிங்டன் சுந்தர்கிட்ட போயிருக்கேன். ஸோ விசி நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரிஸ்கியாக போகிறவங்க சுப்மன் கில் ட்ரை பண்ணலாம், ரியான் பராக் ஆப்போசிட் டீமில் ட்ரை பண்ணலாம், த்ரூ ஜோரல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பவுலிங் செக்ஷனில் போகணும் அப்படின்னாக்கா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான்ட்ட போகலாம். செகண்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக பட்லர் கேப்டன்னாக்கா கண்டிப்பாக 200+ தான் ஸ்கோரு. அப்போ ரஷீத் கானோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும்.
ஸோ அந்த ஆங்கிளில் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் பிளேயர்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கேன், கவனமாக பார்த்துங்க. இஷாந்த் சர்மா பிளேஸில் சிராஜ் எடுத்துகிட்டு வரலாம், ராணா பிளேஸில் டூபே எடுத்துகிட்டு வரலாம், பிரசித் கிருஷ்ணாவையும் இவ்வளோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கில் இடத்துல வந்து ரூத்தர் போர்டு, பிளிப்ஸு இந்த மாதிரி கூட ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இந்த டீமை ஃபஸ்ட் செட் பண்ணுங்கள். இதே டீமை அடுத்த டீம் மேக் பண்ணி இந்த மாதிரி பிளேயர்ஸை மாற்றி கேப்டன் வைஸ் கூட ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த காம்பினேஷனில் ரெகுலர் டெமோ, பட் அதில் வந்து விசி வந்து லெஸ்பிக் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அந்த இடத்துல ஜஸ்வால் வந்து ஹிட்டு, விசி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பட்லர்கிட்ட போயிருக்கேன். பட் இது ரிஸ்கியான ஆப்ஷன், நல்லா யோசிச்சிங்க. செகண்ட் பேட்டிங் வந்து இந்த இடத்துல பட்லர் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கவனமாக நோட் பண்ணிங்க. சந்தீப் சர்மாட்ட போகலாம், நல்ல பிக்காக இருக்கும். இந்த இடத்துல ரபடாட்ட போகலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா போய்க்கலாம். இதுதான் அந்த டீமோட ஆப்ஷன். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு உள்ளே எடுத்துகிட்டு வரல, நீங்கள் கில்லை வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் இடத்துல கில்லை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு பிளேயர் வந்து ஆப்ஷன் வந்து மேலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், யுத்வீர் சிங்கு, கார்த்திகேயா, நிதிஷ் ராணா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூபே, ரபடா, பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதுதான் ஆப்ஷன். இந்த டீமில் கொடுக்காத பிளேயர் தான் மேலே உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல மேட்ச்சு, நல்ல ஒரு ஸ்கோரு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு ஃபேவராக போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. எதுவும் மிஸ்டேக் பவுலர்ஸ் பண்ணல, ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா மேட்ச் டோட்டலாக வந்து அவங்க கண்ட்ரோல் போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் போகும். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் மிஸ் பண்ண பிளேயர். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து ஹிட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை பிக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் 1, ஆசரங்கா 2, ரபடா. இதெல்லாம் ஃபஸ்ட் பேட்டிங். அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்க. ரபடா கூட விட்டுடலாம். அந்த இடத்துல சிராஜ். ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ரிஸ்கியாக தான் ப்ரெடிக்ஷனில் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பிளேயர் வந்து மேபி ஏதாவது மிஸ் அவுட்டு, கேட்ச் ஏதாவது மிஸ் பண்ணாங்கன்னா உள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் டீம் எப்படி மேக் பண்ணீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஜிடியோட பேட்டிங்கில் ரஷீத் கான். ஒருவேளை ஜிடி வந்து நல்லா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்லா ஸ்கோர் கொண்டு போயிடுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அந்த டீமில் வந்து ஒரு 25+ ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஜிடி, நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க, கரீம் ஜனத்து, அஷ்ரத் கான் உள்ளே வர்றாங்கன்னா இவங்க ரோல் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். நம்ம ப்ரெடிக்ஷனில் 11ல் இல்லாத பிளேயர் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி ஆன் டைமில் நடந்துச்சுன்னா நான் கொடுக்கலாம் கூட நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஆரியா வந்து நான் வந்து கவனிக்கலை. ஸோ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தேன்னா அந்த இடத்துல எடுத்திருப்பேன். லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டரு பவுலர்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால தான் இனிஷியலாகவே அஸ்வின் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அவர் ரொம்ப அக்ரெசிவ் போயிட்டார். ஸோ அதே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு மேக்ஸ்வெல் வந்திருப்பார் பவுலிங் போட, கரெக்டாக மாட்டியிருக்கும் விக்கெட்டு. ஸோ அதை தான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருப்பேன். அந்த விஷயத்தை வந்து கவனிக்கல. ஸோ மோஸ்ட் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டாக ஃபேண்டசி உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இதை பர்டிகுலராக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே, ஃபைசலாக் பருக்கி இந்த 2 பிளேயரும் ஆன் டைமில் வந்தாலும் நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரெடிக்ஷனில் மிஸ் பண்ண பிளேயர் தான் இங்கே காமிக்கிறேன். இதில் நம்ம ஹைலி ரிஸ்கியாக யாரை நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், வனிந்து ஆசரங்கா, சிராஜ். மேபி சிராஜ் கூட இன்னும் ஆவரேஜாக சான்சஸ் இருக்குது. இந்த 2 பிளேயர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ரபடா வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த பேட்டர்னில் செட் பண்ணுங்கள். இதை தாண்டி ரிஸ்க் டீம் தான் ஆன் டைமில் டெலகிராமில் வரும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் டெமோ மட்டும் தான் வரும். ரெகுலர் டெமோ மேபி டைம் கிடச்சா உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.